நாம் பார்க்க போகும் தொகுப்பு அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ், அதாவது ஒரு வினை அல்லது சம்பவம் எப்படிப்பட்ட இடத்தில் நடக்கிறது என்பதை விவரிக்கும். ஐ வில் சிட் ஹியர், நான் இங்கே உட்காருவேன். ஹியர் என்ற சொல் இங்கே என்ற பொருளை உணர்த்தும். வாக்கியத்தில் சப்ஜெக்ட் எந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளது. இதுவும் ஒரு விதமான அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் ஆகும். அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் எங்கே என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ளது. வேர் எங்கே, ஹியர் இங்கே. ஆங்கிலத்தில் விடையளிக்கும் போது ஹியர் அல்லது தேர் உபயோகிக்க வேண்டும். கோ ஓவர் தேர், அங்கே செல்லவும். சில சமயம் அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் வாக்கியம் வேர் என்ற சொல்லில் கூட முடிவடையும். ஷீ இஸ் கோயிங் சம்வேர், அவள் எங்கேயோ செல்கிறாள். மற்றொரு உதாரணம் என்னவென்றால் எனிவேர், எங்காயினும். எவ்ரிவேர், எங்கும். பல அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் வாக்கியங்கள் திசை சொல்லில் முடியும். உதாரணத்திற்கு, த ஸ்மோக் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ், புகை மேல் நோக்கி நகர்கிறது. இன்னொரு உதாரணம், டுவர்ட்ஸ் முன்னோக்கி, பேக்வேர்ட்ஸ் பின்னோக்கி. இன்று நாம் ஒரு வினை அல்லது வினை நடக்கும் இடத்தை அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் கொண்டு எப்படி விவரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். இதனை நினைவில் கொள்ளவும், முடிந்தால் உச்சரித்து பார்க்கவும்.